Pregnancy pain is always நல்ல டைட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இதுதான் வந்து எப்போதுமே unprotected sexual contact for 1 year na at least so many 80% of the couples ஒரு சில பேருக்கு வந்து டயட்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கலாம். So we have to strictly follow. அப்போ அந்த இன்சுலின் எடுக்கும்போது இவங்க நிஜமாவே அதுக்காக பயப்படணும். இன்சுலின் எடுக்கிறதுக்கு பயப்படுறதை விட எடுக்காம இருந்தா என்ன ஆகுன்றதுக்கு தான் பயப்படணும். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து லேட்டர் இன் பிரெக்னன்சி கொஞ்சம் சுகர்ஸ் அதிகமாகலாம். ஸோ அதனால இப்போ யூட்ரஸ்ல குழந்தையோட பொசிஷன் கன்சீவ் ஆகும்போது எப்படி இருக்கும்? 28 வீக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட பெயின் வந்தால் வரணும், இல்லை லீக்கிங், அதாவது பனிக்குடம் உடஞ்சி தண்ணி வெளியே வந்ததுன்னா. வணக்கம் மக்களே, சென்னையில் நீங்கள் ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவமனையை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போனா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரோலைஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான். இந்த ஹாஸ்பிட்டல்ஸோட சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தாமரை ராம். டாக்டர் தாமரை ராம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா 25 வருஷத்துக்கும் மேலாக இந்த துறையில் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஒரு நல்ல சிறந்த கைனகாலஜிஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் மெடிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வாங்க ப்ரோலைஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் மணப்பாக்கத்தில். இன்னைக்கு நம்ம டாக்டர் தாமரை ராம் அவர்களை சந்தித்து இந்த மகப்பேறு நலனில் என்னென்ன விஷயம்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இன்னைக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இப்போ டாக்டர் அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். இந்த ப்ரோலைஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் மோர் தேன் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்றைக்கும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன மேம்? ஆச்சரியமாக பார்க்கக்கூடியதுன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுமே முக்கியம். ஒரே மாதிரி பேஷண்ட் வந்தாலும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் முக்கியம் எங்களுக்கு. அதுதான் எங்களுடைய மெயின் இது. வர எல்லா பேஷண்ட்டும் திரும்ப போகும்போது சந்தோஷமாக போகணும். பேஷண்ட் கேர் இஸ் பேஷன். அதுக்காக தான் நாங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒரு கிளினிக்காக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் சென்டர் அதோட நிறுத்தலாம்னு நினைக்கும் போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு டெலிவரிக்கு வேறு இடம் போகிறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால பேஷண்ட்ஸ் கேட்டதுனால தான் we just started off as a hospital. So patient care is our prime importance and we are learning from patient. ஒவ்வொரு பேஷண்ட் கிட்ட இருந்து we are learning something new. That is the main thing. கண்டிப்பாமா. ஸோ இப்போ இங்கே இது ஒரு கைனகாலஜி சென்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் பீப்புள் நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா மேம்? இப்போ இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு இயற்கையாக போயிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய கண்டிப்பாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான், அதுவும் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லைங்களா மேம்? இப்போ ஒரு திருமணமான தம்பதியினர் அவங்க ப்ரெக்னன்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் இயற்கையாக வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நிஜமாவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நீடு இருக்கு மேம்? அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, ரீச்சிங் அ மதர்ஹுட் இது வந்து சம்திங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி கப்புள். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஈவெண்ட். ஸோ நமக்கு வந்து ப்ரெக்னன்சின்னு டைரெக்டாக நான் இன்றைக்கி பிளான் பண்ணி நான் இந்த சைக்கிளில் ப்ரெக்னென்ட் ஆகணும், அடுத்தது 9 மந்த்ஸில் பேபி வரணுன்றது அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நமக்கு வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி பிளானிங்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில டெஸ்ட்டு, ஒரு சில இது ஸ்கேன்ஸு, இந்த மாதிரி ரெகுலராக ஒரு பேசிக் செக்கப் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு சில ஏதாவது தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது சுகர்ஸ் சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணும்போது சில பேசிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு குறையெல்லாம் நிறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது வில் பி பெட்டர். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப செடென்ட்ரி லைஃபாக மாறிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கொஞ்சம் டயட்டு, கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சமாக இன்டிகிரேட் பண்ணி அலாங் வித் சம் சப்ளிமெண்ட்ஸ், ஃபோலிக் ஆசிட் மாதிரி சப்ளிமெண்ட், வேறு எதுவும் பெருசாக தேவை இருக்காது, ஒரு ஃபோலிக் ஆசிட் மட்டும் தேவையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ஸோடு வந்து பிளான் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 months முன்னாடி ஃபோலிக் ஆசிட்லாம் எடுத்து இது பிளான் பண்ணோம்னா the outcome will be better. ஓகே மேம். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அதிலிருந்து ஒரு வருஷம் இயற்கையாக அவங்க ட்ரை பண்ணி குழந்தை அவங்க கருத்தரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் கிட்ட போனால் போதுங்களா, இல்லை 6 மாதம் இதுக்கான குறிப்பிட்ட கால அளவு
அறிகுறி என்னவா இருக்குமா? கண்டிப்பா நம்ம ஒரு கால அளவுன்றது சொல்ல முடியாது. ஆனா மோஸ்ட் கப்புள்ஸ் அரௌண்ட் 80 to 85% ஆஃப் த கப்புள்ஸ் வில் கன்சீவ் unprotected sexual contact for 1 year na at least so many 80% of the couples will conceive. Very few people will need that the treatment and mari. So 1 year varaikkum naturally try பண்ணலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணும், இல்லை கல்யாணம் லேட்டாக நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஏர்லியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு 1 year வரைக்கும் we can wait. ஓகே மேம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி டெஸ்ட் வந்து ஒரு சிலது பண்ணி பார்க்கணும் அந்த ப்ரீ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் மேம்? அந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பேசிக் டெஸ்ட் தான். ஒரு இது அனீமியா இருக்கா, ரத்த அளவில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கா, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, இதுதான் பேசிக் டெஸ்ட். ஹையர் எண்ட் அது ஹார்மோன் டெஸ்ட் அதெல்லாம் வந்து இனிஷியலாக தேவை இருக்காது. அன்லெஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் we have to go for other test. அண்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து கர்ப்பப்பை நல்லா இருக்கா, அந்த முட்டைப்பை அது ஓவரி பிசிஓஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்க்குறது, அவ்வளோதான் தேவையாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பேசிக்காக சுகர்ஸ், தைராய்டு இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்தாலே போதுமானது. இப்போ பிசிஓஎஸ் இந்த ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குல்ல மேம். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு இது இருக்கு. இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசார்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டால கருத்தரிக்கிறது கஷ்டமா மேம்? அது சரி பண்றது எந்த அளவுக்கு சுலபம்? கண்டிப்பா அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசிஓஎஸ் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே மெடிசன்ஸ் எதுவுமே தேவையில்லாமல் கொஞ்சம் டயட்டு பேலன்ஸ்டாக அது டயட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் அது கொழுப்பு சத்து உள்ளதெல்லாம் குறைச்சி ஜங்க் ஃபுட் இதெல்லாமே குறைச்சி இது பண்ணி கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் கொஞ்சம் அட்லீஸ்ட் அபவுட் ஒரு 40 minutes per day அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் மோஸ்ட்லி பிசிஓஎஸ் கண்ட்ரோல் வரும். ஸோ அந்த சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் கன்சிடர் there's no need for ஹை அண்ட் அது ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் எடுத்து சரியாக வரலை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ பிசிஓஎஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை குணப்படுத்தக்கூடிய ப்ராபபிலிட்டி இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு இல்லையா மேம்? இது ஒரு கியூர் பண்ண முடியாத டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அவங்கள நம்மளால கருத்தரிக்க வைக்க முடியும், அந்த இருக்கு. ஓகே மேம். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும் மேம்? அந்த இனிஷியல் ட்ரைமெஸ்டர் சொல்றாங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து நீங்க தூரமா டிராவல் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது, நிறைய கைண்ட் ஆஃப் மித் இருக்கு இல்லைங்களா மேம்? அதை பத்தி சொல்லுங்க. நிறைய மித்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு தடவை பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துட்டா வந்து பேஷண்ட்ஸ் கம் வித் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு மினிமம் ஒரு ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் they come with different set of questions. So most of the time it's just an extended part of your normal life. So ஒரு சில இது அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு சில இது வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து இப்போ நார்மல் ரெகுலர் லைஃப் ஸ்டைல்லேருந்து நிறைய சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பி a little careful because you are having a baby inside you have to be careful. பட் அதுக்காக வந்து ரொம்ப அப்படியே பொத்தி அப்படியே எல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம நார்மல் லைஃப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், லைக் இப்போ ஃபஸ்ட்டு டயட் எடுத்தோம்னா கொஞ்சம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் யோர் வாட்டர் லெவல் அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 liters per day. தென் கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்து கம்ப்ளீட்டாக அவுட் சைட் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் வாமிட்டிங்லாம் வந்ததுன்னா அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, இல்லை வந்து ஆயிலி ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வாமிட்டிங்கும் குறையும். ப்ளஸ் அவுட் சைட் ஃபுட் எடுக்கும்போது எடுக்கிற வாமிட்டிங் we don't know if it's because of pregnancy or because of some infection. ஸோ அந்த மாதிரி ஸோ டயட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் யோர் வாக்கிங். இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour அப்படியே அண்ட் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் வீட்டில் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டு தூக்காமல் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற வேலை இல்லாமல் கண்டிப்பாக எல்லா வேலையும் பண்ணலாம். வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாசிட்டிவ்னு வந்ததும் நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா? வேலைக்கு போகலாம். இஃப் யோர் ஒர்க் இன்வால்வ்ஸ் ஹெவி ஒர்க் தென் யூ ஷுட் ட்ரை டு அவாய்ட். But regular the job or work from home, all this there's no contraindication at all. Everybody can continue doing their regular work. Long distance travel கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் we would not have evaluated pregnancy எப்படி இருக்குது evaluate பண்ணியிருக்க மாட்டோம். யூஸ்வலி I ask my patients not to travel at least 3rd month வரைக்கும். ஏன்னா ஒரு ஸ்கேன் பார்த்து அந்த cervical length எல்லாம் பார்த்துட்டோம்னா then it will be easier. But வேறு
வழியே Option இல்லை இல்ல. கண்டிப்பா எங்கேயாவது போகணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா போறது நல்லது. ஸோ ஒரு 3 மாசம் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். அப்போ இதுல ஏர்லி வார்னிங் சைன்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? இப்போ இந்த ஒரு 3 மாசம், இப்போ எனக்கு ஒரு 4 மாசம் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க கவனம் செலுத்தணும்? இதெல்லாம் இருந்தா அது வார்னிங் சைன் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்?